ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் திருவெம்பாவை 12வது பாடல் தான் பார்க்க போகிறோம். ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான விளக்கத்தை இப்போ பார்ப்போம். தோழியரே, இப்போது வாய்த்துள்ள இந்த பிறவியாகிய துன்பம் இனிமேலும் நமக்கு வராமல் தடுக்கும் விதத்தில் கங்கையை தலையில் கொண்டவர், சிறந்த திருத்தலம் என அறியப்படும் சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடுபவர், வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவர். இத்தன்மைகளை கொண்ட சிவபெருமானை நம் கரங்களிலுள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும், இடுப்பிலுள்ள மேகலைகள் போன்ற ஆபரணங்கள் பெரு ஒளி எழுப்பவும், வண்டு மொய்க்கும் பூக்களையுடைய பொய்கையில் நீந்தி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் என்று சொல்லும் பெண்கள் இறைவனை துதித்து பாடுவதை தங்களின் நோன்பு செயல் என அறிவிக்கின்றார்கள். இறைவன் படைத்தல் காத்தல் அழித்தல் என முத்தொழில் புரிபவன். இங்கே அத்தொழில்கள் முறை மாறி வரிசைப்படுத்தப்படுகின்றன. காத்தும் படைத்தும் கறந்தும் என சொல்கிறது பாடல். அடியவர்களை காப்பதே இறைவனது முதன்மை நோக்கம் என்பதை வலியுறுத்தவே இவ்விதம் முறை மாற்றப்பட்டுள்ளது. அவன் காப்பான் என மனதில் உறுதி இருந்தால் பிறவி மயக்கங்கள் அறுபடும். இறைவனின் முத்தொழிலை விளக்குதலே இந்த பாடலின் முக்கிய நோக்கம். உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெற்றலும் நீக்கலும் என இறைவன் அழகிலா விளையாட்டுடையவன் என்னும் கம்பராமாயண பாடல் இப்பாசுரத்துடன் ஒப்பு நோக்கத்தக்கது. என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.